உங்ககிட்ட கேட்கிறேன். இப்போ நீங்க தேர்தலுக்கு வரீங்க. தேர்தல் அரசியல் கட்சியை தொடங்கிட்டீங்க. இப்ப தேர்தல் அறிக்கைலாம் நீங்க குடுப்பீங்க. அப்போ உங்க சொந்த கட்சியோட பணத்த தான் மக்களுக்கு குடுப்பீங்களா? அதாவது திட்டங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுவீங்களா? இதெல்லாம் அபத்தமா இல்லையா உங்களுக்கு? நீங்க தான் இல்ல கேட்டீங்க. இப்படி ஒரு கேள்வி அதாவது கேட்கறதுன்றது நான் அபத்தமா இல்லையா உங்களுக்குன்னு கேக்குறேன். திட்டங்கள் இருக்கு. திட்டம் போடுறாங்க. மக்களுக்கு தானங்க இப்ப போய் சேருது. யாருக்கு? அரசாங்கம் அதனால குடிங்க மக்களுக்கு தானே சாவுங்கன்றீங்களா? குடுக்குறாங்க. அதனால கடன் குடிங்க வாங்குறது, கடன் இருக்கு. விபச்சாரமும் பண்ண விட்டுருவீங்களா? ஒரு மாநிலத்துல இருக்குல்ல, இதே இந்தியாக்குள்ள இருக்கா இல்லையா? லீகலைஸ் பண்ணி வச்சிருக்காங்களா இல்லையா? நீங்களும் பண்ணுங்க, நடத்துங்க, சம்பாதிங்க இன்னும் அதிகமா. கேவலமா இல்லையா உங்களுக்கு? அரசாங்கத்தை விபச்சாரத்தை பண்ண சொல்றீங்களா? யாருக்கு? அப்ப நீங்க இன்னைக்கு அப்படித்தானே சொல்றீங்க. திட்டங்கள் இருக்குன்னு சொல்றதுக்கு குடிய கொடுக்குறீங்களே, அப்ப அதையும் பண்ணுங்க. பணம் இல்லன்னு தானே சொல்றீங்க. பணத்துக்காக எல்லா வேலையும் பாப்பீங்களா? போதைப் பொருட்கள் அதிகமா விப்பீங்களா? தமிழ்நாட்டுல டாஸ்மாக எடுத்துட்டு வந்து திமுக மாதிரி பேசுறீங்க. யாருக்கு? இல்ல டாஸ்மாக எடுத்து வந்து டாஸ்மாக் திமுக போல பேசுறீங்க. திமுக திமுக இல்லங்க. திமுக இல்லதாங்க. இல்ல தெரியும். மூடிடுங்க. யாருன்னு தெரியும். மூடுங்க. சரி, அத மூடுனா என்ன விளைவுகள் இருக்கு? என்ன விளைவுகள்? ஏங்க இன்னைக்கு எல்லாருமே பாதி பேர் குடிக்க அடிமையா இருக்காங்க. கொரோனா காலத்துல எப்படி இருந்தான்? கொரோனா காலகட்டத்துல கடைகள்லாம் மூடி இருந்ததா இல்லையா? எப்படி இருந்தான்? செத்துட்டானா? குடியினால எந்த சாவுமே நடக்கலையே. குடிக்க முடியலன்னு எவனா தற்கொலை பண்ணிக்கிட்டானா? தூக்க மாட்டிக்கிட்டு செத்துட்டானா?